ரூபாய் 2000 கோடி மதிப்புள்ள 3500 கிலோ போதைப் பொருளை வெளிநாடுகளுக்கு கடத்திய கும்பல். தேங்காய் பவுடர் மற்றும் சத்து மாவு பாக்கெட்டுகளை மறைத்து வைத்து 3 வருடங்களாக தொடர்ந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு மூளையாக செயல்பட்ட தமிழக திரைப்பட தயாரிப்பாளர். ஆளுங்கட்சிகள் அடுத்தது சிக்கப் போவது யார்? நடந்தது என்ன? நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுகவுக்கு இப்படி ஒரு நெருக்கடி வரும் என்று திமுகவினரை நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படியொரு நிலைமை திமுகவிற்கு வந்துள்ளது. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் மலேசியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சுங்கத்துறை அதிகாரிகள் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவலர்களுக்கு போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருட்கள் தேங்காய் பவுடர் மற்றும் சத்துமாவு பாக்கெட்டுகளில் மறைத்து வைத்து தொடர்ந்து தங்களுடைய நாடுகளுக்கு கடத்தப்பட்டு வருவதாக தகவல் தெரிவித்துள்ளன. இதையடுத்து டெல்லி காவல் சிறப்பு பிரிவு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அடங்கிய தனிப்படையினர் கடந்த 4 மாதங்களாக தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். விமான நிலையத்திற்கு வந்து செல்வோர், பொருட்களை ஏற்றுமதி செய்வோர் மற்றும் அவர்களின் சந்தேகிக்கும் வகையில் இருப்பவர்களை கண்காணித்து வந்தனர். தொடர் கண்காணிப்பில் மேற்கு டெல்லியில் உள்ள ஒரு குடோனில் இருந்து போதைப் பொருட்கள் கலவை தயார் செய்யப்பட்டு உணவுப் பொருட்கள், சத்துமாவு உள்ளிட்டவையுடன் கலந்து ஏற்றுமதி செய்து வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மேற்கு டெல்லியில் கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள ஒரு தனியார் குடோனில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் தேங்காய் பொடி மற்றும் ஊட்டச்சத்து பவுடருடன் சேர்ந்து போதைப் பொருளை கடத்த முயன்றது அம்பலமானது. மேலும் அங்கிருந்த கடத்தல் கும்பலுடன் நெருங்கிய தொடர்புடைய தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்த தனிப்படையினர் சுமார் 75 கோடி சர்வதேச மதிப்புடைய சுமார் 50 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அந்த கும்பல் கடந்த 3 ஆண்டுகளில் ரூபாய் 2000 கோடி மதிப்புள்ள 3500 கிலோ போதைப் பொருளை 45 முறை வெளிநாடுகளுக்கு கடத்தியிருப்பது தெரிய வந்தது. மேலும் இவ்வாறு மறைத்து கடத்தி அனுப்பி வைக்கப்பட்ட போதைப் பொருளின் சர்வதேச மதிப்பு 1 கிலோவிற்கு சுமார் 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது என சொல்லப்படுகின்றது. இந்த சோதனையின் போது கைது செய்யப்பட்ட முகேஷ், முஜ்பீர் மற்றும் அசோக்குமார் ஆகிய 3 பேரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது முதற்கட்டமாக தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேரிடமும் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவர் கும்பலின் தலைவனாகவும் இந்த கடத்தலுக்கு மூளையாகவும் செயல்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமையக அதிகாரிகள் சென்னை மண்டல அதிகாரிகளோடு சேர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவரை கடந்த 3 ஆண்டுகளாக போதைப்பொருள் கடத்தல் தலைவனாக செயல்பட்டது தெரிய வந்துள்ளது. இவர் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் பதவியில் செயல்பட்டு வந்துள்ளதும் தனது சகோதரர்கள் மைதீன் மற்றும் சலீம் ஆகியோருடன் இணைந்து இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததும் அம்பலமானது. இந்நிலையில் இந்த தகவல் வெளியானவுடன் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் கட்சி கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கப்படுவதாக அந்த அறிக்கை மூலம் தெரிவித்திருந்தார். ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே 2 தமிழ் திரைப்படங்களை தயாரித்து வெளியிட்டுள்ள நிலையில் மேலும் சில படங்களை தயாரித்து வருவதாக கூறப்படுகின்றது. இதில் குறிப்பாக வெற்றிமாறன் எழுதி அமீர் இயக்கும் இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தை தயாரித்து வருகிறார். இந்நிலையில் இதுகுறித்து அமீர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். எனது இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் அவர்கள் குறித்து வரும் செய்திகள் அனைத்தும் எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. கடந்த 22ஆம் தேதி நான் இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருந்தபோது திடீரென படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. ஏன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது, என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஊடகங்கள் வாயிலாகவே நான் அறிந்து கொண்டேன். உண்மை எதுவென்று இப்போது வரை எனக்கு தெரியவில்லை. எதுவாயினும்
செய்திகளில் வரும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்குமேயானால் அது கண்டிக்கப்பட வேண்டியதும் தண்டிக்கப்பட வேண்டியதுமே. நடிகர்களோடும் தயாரிப்பாளர்களோடும் சமரசங்களுக்கு உட்படாமல் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்ற கொள்கைக்கு நான் எப்போதும் எதிரானவன் என்பதை ஊடகத்துறையினர் நன்கு அறிவர். அந்த வகையில் சட்டவிரோத செயல்களில் எவர் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடன் நான் தொடர்ந்து பணியாற்றப் போவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முழு விவரங்கள் தெரிந்த பிறகு விரைவில் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினரை சந்திக்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கிற்கு டெல்லியில் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பிய நிலையில் இது தொடர்பான நோட்டீஸை சென்னை மயிலாப்பூர் சாந்தம் அருணாச்சலம் தெருவில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீட்டில் மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவலர்கள் ஒட்டினர். தற்போது தலைமறைவாக உள்ள ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதேபோல வழக்கில் தொடர்புடைய பிற நபர்களையும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் ஜாஃபர் சாதிக் விசாரணைக்கு ஆஜராகாததால் சென்னை மயிலாப்பூர் சாந்தம் பகுதியில் உள்ள அருளானந்தம் தெருவில் உள்ள 3 மாடிகள் கொண்ட ஜாஃபர் சாதிக் வீட்டை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த 28ஆம் தேதி மாலையிலிருந்து நள்ளிரவு வரை சுமார் 9 மணி நேரம் அதிரடியாக சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் சோதனைக்கு பிறகு ஜாஃபர் சாதிக் வீட்டை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். தலைமறைவாக உள்ள ஜாஃபர் சாதிக்கை தேடும்படியும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முடுக்கிவிட்டுள்ளனர். திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவர் போதைப்பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட சம்பவம் தமிழகத்தை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.